பேசு. மாமா, பாட்டி வெளியில போயிட்டு வரும்போது கீழே விழுந்து கால் எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. பாவம், அதால எந்திரிச்சு நிக்கவே முடியல. உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் சொல்லுச்சு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல மாமா. பாட்டிக்கு நடந்ததை சொல்லிட்டேன். பாட்டியை வந்து பாக்குறதும் பார்க்காததும் ஓ இஷ்டம். என்னப்பா, யார் ஃபோன் பண்ணது? மல்லி தான் ஃபோன் பண்ணா. பாட்டி கடைக்கு போன இடத்துல எங்கேயோ தவறி விழுந்து காலை உடைச்சுக்கிச்சான். ஐயோ, அட பாவமே. இங்க இருந்து போகும்போது என்கிட்ட சண்டை போட்டுட்டு வருத்தத்தோட போச்சா. அந்த ஃபீலிங்லயே கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிச்சு போல. சரிப்பா, பயப்படுற மாதிரி பாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காது. மல்லி தான் இருக்கால, அவ பாத்துக்குவா. காலையில நம்ம 2 பேருமே போய் பாட்டிய பாப்போம். ஐசு, என்னாலதான் பாட்டிக்கு இப்படி ஆயிருச்சோன்னு எனக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. நீ தப்பா நினைக்கலனா நான் போய் பாட்டியை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? இத்தனை நாள் காத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க முடியாதா? நீ தாராளமா போய் உன் பாட்டிய பாரு. ஆனா பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும், என்ன? சரியா? நான் வரேன். அவ்வளோ அவசரமா ஃபோன் பண்ணிட்டு நான் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம எங்க போயிட்டாங்க?